அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். உலகெங்கும் பரவி இருக்கிற தாய் தமிழ் உறவுகளே, தமிழர் நிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது திராவிட பொங்கல் என்று ஆண்டு முழுமைக்கும் கொண்டாட சொல்லி குதூகலமாக கொண்டாடி வருகிறார்கள். நீண்ட காலமாக பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படுகிற தமிழர் விழா பொங்கல் விழா என்பது இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்தில் இது திராவிட பொங்கலாக உருமாறி இருக்கிறது. நாம் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரிடம் வைக்கிற கேள்வி, நீங்கள் சொல்லுகிற இதே திராவிட குடும்பம் திராவிடத்தை தலைமையாக கொண்டு இயங்குகிற 5 மொழி குடும்பம், மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ தமிழ் உளு போன்ற 5 மொழி குடும்பத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற தமிழக விழா, தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பொங்கல் விழா இது திராவிட பொங்கலாக மாறி போனது. திராவிட பொங்கல் மட்டும் ஏன் திராவிட பொங்கலாக மாறியது? அருகே இருக்கிற கேரளாவில் இருக்கிற ஓணம் பண்டிகை, அதற்கு வாழ்த்து சொல்கிற முதல்வர் அவர்கள் அது ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் என்றுதான் சொல்கிறாரே தவிர அது திராவிட ஓணம் என்று அடையாளப்படுத்துவதில்லை. ஆந்திராவில் பெருவாரியாக கொண்டாடப்படுகிற விழா இதே போல சங்கராந்தி விழா. அந்த சங்கராந்தி விழாவையும் இவர்கள் திராவிட சங்கராந்தி என்று அடையாளப்படுத்துவதில்லை. கர்நாடகாவில் கொண்டாடப்படுகிற 10 நாட்கள் கொண்டாடப்படுகிற தீபாவளி பண்டிகையை கூட திராவிட பண்டிகை, திராவிட தீபாவளி என்று கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் இதே திராவிட குடும்பத்தில் இருக்கிற பிற மாநிலத்தில் எல்லாம் பிற மொழி வெளிகளை கொண்ட தேசியத்தில் கொண்டாடப்படுகிற விழா அந்த நிலத்தை, அந்த மக்களின் உணர்வுகளை மதித்து அந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது திராவிட பொங்கலாக திரிவு மாறுகிறது. அதை நாங்கள் ஏற்பதில்லை. திராவிட பொங்கல் என்பது மழையை பற்றி கவலைப்படாது, மழையை வெட்டி விற்கும். திராவிட பொங்கல் என்பது 4 நாளைக்கு சாராயத்தை விற்பனை செய்து அதில் வருவாய் ஈட்டும். திராவிட பொங்கல் என்பது இந்த இனத்தையும் மக்களையும் பற்றி கவலைப்படாது. ஆனால் தமிழ் தேசிய பொங்கல் என்பது என் நிலத்தை, வளத்தை பேணி பாதுகாக்க துடிக்கும் என நீங்க ஒரு தனி மனிதர், ஐயா காந்தியவர்களோ, காந்தி பெருமனார் அவர்களோ, புத்தர் புராணோ, மகாவீரரோ போன்ற அளப்பரிய மகான்களுக்கெல்லாம் அரசு விடுமுறை, டாஸ்மார்க் விடுமுறை விடப்படுகிறது. ஆனால் ஒரு இனத்தின் விழா, ஒட்டுமொத்த மக்கள் கொண்டாடப்படுகிற பொங்கல் விழாவுக்கு, அந்த விழாவுக்கென்று அரசு அந்த மதுபான கடையை அடைப்பதில்லை. ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஒரு இனத்தின் மக்களுக்கு கொடுப்பதுதான் மிகப்பெரிய அவமானம். அதனால் இது திராவிட பொங்கல் அல்ல, இது தமிழ் தேசிய பொங்கல், தமிழ் தேசிய விழாவாகவே கொண்டாடப்படும். திராவிடத்தை ஏற்காத இந்த நிலம், திராவிடத்துக்கு எதிரான இந்த பொங்கல் விழாவை எவரும் சொந்தம் கொண்டாட முடியாது, பிரித்தாள முடியாது. இது தமிழர் விழா, இது மனிதனுடைய விழா, உழவருடைய விழா, இயற்கையுடைய விழா. அந்த விழாவை நாங்கள் புரட்சிகரமாக கொண்டாடி மகிழ்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.